إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال الله تعالى أيضا: وإنك لعلى خلق عظيم. قال نبينا وحبيبنا وشفيعنا وقائدنا وأسوتنا محمد رسول الله صلى الله عليه وسلم: لو أنفقت ما في الأرض جميعا ما أدركت غدوتهم، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்புடையவன், எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணியான காத்தமுல் அன்பியாஇ சய்யிதுல் அத்கியாஇ தாஜுல் அவுலியாஇ ஹபீபுனா ஷஃபீஉனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள், பாக்கியமான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், இங்கே சங்கமித்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் பேரன்பும் வந்து சேரட்டுமாக. வில்லிவாக்கம் மஸ்ஜித் ரஹ்மானியா நிர்வாக சபை நடத்துகிற மிகச் சிறப்பான முப்பெரும் விழா, உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய 1500வது மீலாது தின விழா, வலிகள் கோமான் கௌசுல் ஆலம் ஷேகுனா வ முர்ஷிதுனா முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய நினைவு பெருவிழா, முஅஸ்கருர் ரஹ்மானியா மகளிர் அரபு கல்லூரியினுடைய மற்றும் அல் மதரசத்துர் ரஹ்மானியாவினுடைய 2 மதரசாக்களினுடைய ஆண்டு விழா என இங்கே முப்பெரும் விழா மிகச் சிறப்பானதோர் 3 கோடி ஸலவாத்து மஜ்லிஸ்களின் சமர்ப்பணங்களோடு துவக்கமாகி மாலை நேரத்திலிருந்து நடைபெற்ற அற்புதமான இந்த நிகழ்விலே தலைமையேற்று இந்த அமர்வில் மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம் உஸ்தாத் ஹஜ்ரத் அவர்களே, சங்கைமிக்க இந்த நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்து மிக அழகாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற சகோதரர் மௌலவி ஹஜ்ரத் அவர்களே, எனக்கு முன்னால் 2 வாழ்த்துரைகள், மதரசாவினுடைய உஸ்தாதுமார்கள் மிகச் சிறப்பாக இங்கே நல்ல கருத்துக்களை, ஆழமான கருத்துக்களை, வழிமார்களை பற்றியும் கல்வி ஞானம் குறித்தும் 2 முக்கியமான தலைப்புகளில் இங்கே அழகான வாழ்த்துரைகளை குறைந்த நேரத்தில் நிறைவாக தந்து சென்றிருக்கிற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, எனக்கு முன்னால் வழிமாறுகளினுடைய வாழ்வு எப்படி அமைந்தது என்பதை காலத்தின் செய்திகளோடு சமகால பிரச்சனைகளோடு ஒப்பிட்டு வரலாற்றில்
மேன்மை கண்டவரான மிகச்சிறந்த தங்களுக்கே உரிய பாணியில் வரலாறுகளை சொல்வதற்கென்று ஒரு தனித்துவம் வேண்டும். அந்த தனித்துவம் வரலாறுகள் என்பது சடைவை தந்துவிடக் கூடாது. அப்படி நபிமார்களுடைய, சஹாபாக்களுடைய, சாலிஹீன்களுடைய, அவுலியாக்களுடைய வரலாறுகளை மிக அழகாக சுவைபட சடல் ஏற்படாமல் சொல்வதில் கைதேர்ந்தவர்களான கண்ணியத்திற்குரிய ஹஸரத் பெருந்தகை ஒரு மணி நேரம் வலிமார்களுடைய வாழ்க்கையை குறித்து அழகாக இங்கே பேசி சென்றிருக்கிறார்கள். எனவே சிறப்பிற்குரிய இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற இந்த மஸ்ஜிதினுடைய சங்கமிக்க நிர்வாக பெருமக்களே, சுற்று வட்டார மஸ்ஜிதுகளினுடைய நிர்வாக பெருந்தகைகளே, சுற்று வட்டார மஸ்ஜிதுகளினுடைய இமாம்களே, உலமாக்களே, உஸ்தாதுமார்களே, வருகை தந்திருக்கிற ஜமாத்தார்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக என் சலாமை முன்வைத்து என் உரையை துவக்கம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இங்கே 3 விழாக்கள் எடுக்கப்படுகிறது. உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நுபுவத் பெருவிழா, உயிரினும் மேலான கௌசுல் ஆலம் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விலாயத் பெருவிழா, மதரசாக்களை முன்வைத்து ஆர்வப்படுத்தி கல்வி பெருவிழா என்றெல்லாம் இந்த முப்பெரும் நுபுவத், விலாயத், இல்ம் என்ற 3 விழாக்களை மையப்படுத்தி நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சி இந்த மஹல்லாவிற்கே பொருத்தமான ஸலவாத் மஜ்லிஸுகளுடன், மஜ்லிஸுகளின் சமர்ப்பணங்களுடன் இந்த நிகழ்ச்சி துவக்கமாக இருக்கிறது. ஆரம்பமாக நான் ஹஸரத் அவர்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல 1000வது வருஷத்துல நாம இல்லை, 2000 ஆண்டை தொடுகிற பொழுது யாரெல்லாம் இருப்பார்கள் என்பது நமக்கு தெரியாது. அல்லாஹ் நமக்கு பெரும் நசீபை தந்திருக்கிறான். இந்த 15வது நூற்றாண்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உலகம் முழுக்க மீலாது கொண்டாடப்படுகிற அந்த விழாவில நம்மையும் பங்கெடுக்க செய்த பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். நாளைக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னால போய் நாம் நிற்கிற பொழுது உங்களுடைய 1500வது விழாவை நாங்கள் கொண்டாடினோம் இந்த உலகத்தில் என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் அக்பர், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சந்தோஷப்படுவான். ஹயாத்தி கைருல் லக்கும் வ மமாத்தி கைருல் லக்கும், என் வாழ்வும் மரணமும் உங்களுக்கு நன்மையே இருக்கும் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட வார்த்தை இதுதான், யா ரசூலல்லாஹ், உங்கள் ஹயாத்து எங்களுக்கு ஹைர் என்பதை நாங்கள் உணர்கிறோம், உணர்வுபூர்வமாக அதை பார்க்கிறோம், வாழ்கிறோம், அனுபவிக்கிறோம். உங்கள் மரணத்தை நாங்கள் எப்படி ஹைராக எடுக்க முடியும் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை இல்லை, அதுவும் ஹைர் தான். என் வாழ்வில் மௌத் எல்லாம் ஹைர் தான். நான் மரணித்தாலும் கூட என் உம்மத்திலிருந்து நன்மையும் என் உம்மத்தில் நடக்கிற குற்றங்களும் எனக்கு காட்டப்படும் என்று சொன்னார். அதிலே நன்மையை பார்க்கிற பொழுது நான் அல்ஹம்துலில்லாஹ் என்று என் ரப்புக்கு நான் புகழாரம் சூட்டுவேன். என் உம்மத்தின் பாவங்களை நான் பார்க்கிற பொழுது அவர்களுக்காக மஃபிரத்து கேட்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படியானால் இந்த உலகத்தினுடைய எல்லா மஜ்லிஸுகளும் ரசூலினுடைய பார்வைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்த நிமிஷம், இந்த இடத்தில், இந்த பள்ளியில், இந்த மஜ்லிஸ்ல நாம இருக்கிறோம்ங்கிறது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பார்வையில் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்கங்கிறத தாண்டி என் உம்மத்துல இப்படி ஒரு ஆஷிக்கு ரசூல் ஒரு கூட்டத்தை யா அல்லாஹ் எனக்கு நீ தந்துட்டியேன்னு அல்லாஹ்வுக்கு என்ன செய்வாங்க, புகழாரம் சூட்டுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதற்கு காரணமாக அல்லாஹ் நம்மை ஆக்கி இருக்கிறார். இந்த நிமிடம், இந்த பொழுது இதை விடவும் பாக்கியமான மஜ்லிஸ் ஒன்றும் இல்லை பெருமக்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உங்கள் வாழ்க்கையினுடைய கடைசி தருணம் உங்களை விட்டு விடைபெறுகிற கிராமன் காத்திபீன் என்று நன்மை தீமை எழுதுகிற மலக்குமார்கள் அவர் உங்களுடன் உள்ள உறவை முறித்துக் கொள்கிற அந்த நேரம்
விடைபெறுகிற பொழுது உங்களுக்காக ஒரு துஆ செய்வார்கள். அந்த துஆவை நீங்க வாங்கணும் என்று சொன்னார்கள். என்ன துஆ தெரியுமா? கம் மின் மஜ்லிஸி சித்கின் அஜ்லஸ்தனா வ கம் மின் சாலிஹி அமலின் ஹதர்தனா. ரெண்டு விஷயத்தை சொல்லி கிராமன் காத்திபீன் நம்ம விட்டு விடைபெறுவாங்க. கிராமன் காத்திபீன்னா எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. 4வது மாசத்துல தாயினுடைய கருவறையில நாம உயிர் கொடுக்கப்படுற நேரத்துல நம்மோடு வந்து சேர்ந்தவங்க. நமக்கும் அவங்களுக்குமான தொடர்பு எப்போ? வெறும் சதை பிண்டமாக இருந்த நம்முடைய சதை கட்டியை அல்லாஹ் ரூஹுன்னு ஒண்ணு கொடுத்தா பாருங்க. அந்த ரூஹு கொடுக்கிற நேரத்துல வந்து நம்மோடு வந்து சேர்ந்தவங்க தான் கிராமன் காத்திபீன் என்ற மலக்குமார்கள். வலது பக்கமும் இடது பக்கமும் அந்த சதை கட்டியை ரூஹாக்கி பாதுகாத்து வெளியே கொண்டு வந்து மௌத்தாகிற வரைக்கும் நம்மோடே பயணிக்க கூடியவர்கள் அவர்கள். யஅலமூன மா தஃஅலூன் அல்லாஹ் சொல்றான். யஅலமூன மா தஃஅலூன். குர்ஆன்ல கிராமன் காத்திபீனை பத்தி அல்லாஹ் சொல்றான். சங்கை மிக்க நன்மை தீமை எழுதுகிற மலக்குமார்கள் என்று சொல்கிறான். அவர்கள் விடைபெறுகிற நேரம் நம்முடைய மௌத்தினுடைய நேரம். ஏன்னா இனிமேல் நன்மை தீமை எழுதுறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை. எனவே விடைபெறுகிற பொழுது இப்படி சொல்லுவாங்களா? ஜஸாக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த கூலியை தருவானாக. எத்தனையோ நல்ல மஜ்லிஸுக்கு எங்களை கூட்டு போனீங்கன்னு சொல்லுவாங்க. எத்தனையோ சாலிஹான மஜ்லிஸுக்கு எங்களை கூட்டு போனீங்க. எத்தனையோ சாலிஹான அமல செஞ்சு எங்களை எழுதுறதுக்கு பாக்கியம் தந்தீங்க. இதை சொல்லிட்டு உங்களுக்காக துவா செஞ்சுட்டு விடைபெறுவாங்க. வாழ்நாள்ல எத்தனையோ பேர்களுடைய துவாவை வாங்குறோம். நம்ம பெரியவங்களுடைய துவாவை வாங்குறோம், ஷேகுமார்களுடைய துவாவை வாங்குறோம், பெத்தவங்களுடைய துவாவை வாங்குறோம், உலமாக்களுடைய துவாவை வாங்குறோம். ஆனா 70 வருஷம் 80 வருஷம் 90 வருஷம் 100 வருஷம் நம்மோடு இருந்த அந்த மலக்குமார்கள் கடைசியா செய்கிற துவாவை வாங்குற நசீபை தான் நமக்கு தருவாங்க. இந்த மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்கிறோம் பெருமக்களே. எத்தனையோ பேர்கள் எத்தனையோ வேலைகள் இருக்கும், எத்தனையோ அசௌகரியங்கள் இருக்கும். இந்த மஹல்லால 100-150 பேர் மட்டுமா இருக்கிறோம். எவ்வளவு மக்கள் இருப்பாங்க. நசீபு அது, நசீபு. அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறான்? யாருக்காக விழா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக இல்லையா? நபிக்காக இல்லையா? ஒரு ரசூலுடைய விழாவுல பங்கெடுக்கிறதை விட பெரிய பாக்கியம் என்ன? நபிக்காக எழுதி வச்சுக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக ஒரு தூசியை எடுத்து போட்டாலும் அல்லாஹ் அதற்கு பெரிய பகரத்தை தருவான். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு அவ்வளவு பிடிக்கும். நபிக்காக நம்ம என்ன செஞ்சாலும் அல்லாஹ் அவ்வளவு ரசிப்பான். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாய் ஷிஃபா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தாய் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா, ஆமினா அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தது நான் தான். முதல்ல என் கரத்துல தான் அந்த புள்ள, அந்த ரஹ்மத்துல் ஆலமீன் அந்த புள்ளைய நான் முதல்ல கையிலே பெற்று அணைத்து முத்தமிட்டு அந்த கண்ணிலிருந்து வந்த ஒளியை என் கல்பு நிறைய நான் அனுபவித்தேன். அந்த புள்ளை முதல்ல தொட்டதினால் அல்லாஹ் எனக்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்னு ஒரு புள்ளை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். என் புள்ள மண்ணை எடுத்தாலும் பொண்ணாக்கிடுவான் என் பையன். அந்த பரக்கத்து எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்கிறான். என் பிள்ளையினுடைய பரக்கத்து எங்க இருந்து வந்துச்சு? மதீனாவிற்கு வருகிற பொழுது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில ஒரு பைசா இல்ல. யூத பிடியில் மதீனாவினுடைய சந்தை, வட்டியினுடைய ஆதிக்கத்தில் மதீனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரக்கல்லாஹ்னு துஆ செஞ்சு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புனாங்க. துல்லூனி அலா சூக்கில் மதீனா. சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், வீடு வேண்டாம், விவசாயிகள் வேண்டாம். நான் மக்கால பெரிய வியாபாரி தான். இங்க மதீனாவுல நான் வெறும் அகதி தான். எதுவும் வேண்டாம். சாதடி அல்லாஹ் சொன்னாங்க, சொத்தை எடுத்துக்கங்க, வீட்டை எடுத்துக்கங்க, என் மனைவி தலாக்கு விட்டு தரேன், 2 மனைவி 1 மனைவி எடுத்துக்கங்க, எதுவுமே வேண்டாம் எனக்கு. துல்லூனி அலா சூக்கில் மதீனா. ஒரு வியாபாரிக்கு கொடுக்கிற தைரியம் அது. ஒரு வியாபாரிக்கு கொடுக்கிற தைரியம் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு. எனக்கு மதீனாவுடைய சந்தையை மட்டும் காட்டுங்க, ஜெயிச்சு காட்டுறேன். வெறும் நூலு, ஊசி நூலோடு தான் 10 வருஷம் தான் மதீனாவினுடைய மார்க்கெட்டை புரட்டி போட்டுட்டான். வட்டியை சமகுழியில் தோண்டி புதைச்சிட்டான். யூதர்கள் இல்லாத மதீனாவினுடைய சந்தையாக வியாபார தலமாக மாற்றினாங்க. 10 வருஷத்துல வியாபார சரக்கு ஒட்டகம் மதீனாவுக்கு உள்ள வந்து கால வச்சுச்சுன்னா அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகம் கடைசி ஒட்டகம் யமன் பார்டர்ல நிற்கும், இல்லைன்னா சிரியா பார்டர். அன்னைக்கு உலகத்தையே புரட்டி போட்ட வியாபார கேந்திரம் 2 இடம் தான், யமனும்
சிரியாவும் தான். இங்க மதீனாவுல இருந்து புறப்பட்ட ஒரு வியாபாரி 10 வருஷத்துல யமன் சிரியாவுடைய அப்படியே வியாபாரத்தை பிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தெரியாத வியாபாரிகள் இருக்க முடியாது. எல்லாம் என்ன பரக்கத்? ஒரே பரக்கத்து தான். என் தாய் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முதலாக தொட்டவர்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்காக இந்த உலகத்தில் நான் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு பத்தியே நிறைய பேசணும். ஏன்னா எதை சஹாபாக்களை பத்தி எதை பேசினாலும் அது பேராச்சரியம் மிக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்குன்னு ஒரு முஅஜிஸா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்குன்னு முஅஜிஸா லட்சக்கணக்கான முஅஜிஸா இருக்குது. எந்த முஅஜிஸாவும் ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, சஹாபாக்கள்ங்கிற ஒரு அற்புதம் போதும். ஒரு அபூபக்கர் ரலியல்லாஹு அல்ல, 1.25 லட்சம் அபூபக்கர் ரலியல்லாஹு உருவாக்கி உலகத்தில் இப்படி உருவாக்கின ஒரு தலைவரை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியும். எந்த சமூகத்திலேயும், எந்த கூட்டத்திலேயும், எந்த அமைப்பிலேயும், எந்த சித்தாந்தத்திலேயும் ஒரு தலைவர் இருப்பார். அதுக்கு அடுத்து அதே டேலண்ட் உள்ள ஒருத்தர் தான் இருப்பார். ஒருத்தர் 2 பேர் இருக்கிறதே பெரிய விஷயம். ஒரு மிகச்சிறந்த ஆளுமை மிக்க தலைவருக்கான முதல் தகுதி என்ன தெரியுமா? தனக்கு பின்னால் ஆளுமை மிக்க தலைவர்களை அந்த இடத்தில் உருவாக்கணும். அப்படி உருவாக்காததனுடைய விளைவுகள் இன்றைக்கு தமிழகத்தினுடைய பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம், அமைப்புகள் எல்லாம் சரிந்து போனதை நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா ஒரே தலைவரை நம்பி இருப்பாங்க. அதுக்கு பின்னால் உள்ளவங்களுக்கு எந்த ஆளுமைக்கான தகுதியும் இருக்காது. எப்படி எல்லாம் சீரழியுது இன்னைக்கு நம்ம பார்க்கத்தானே செய்யறோம். இன்னைக்கு ஒரு தலைவர் இருக்கிற வரைக்கும் பிரமிப்பா இருந்துச்சு. அந்த தலைவர் போனார், சரிஞ்சாரு. இது கட்சிக்கு மட்டுமல்ல, அமைப்புக்கு மட்டுமல்ல, ஒரு குடும்பத்திற்கு மட்டும், ஒரு வியாபாரத்திற்கு மட்டுமல்ல. வியாபாரத்துல வாப்பா இருப்பாரு, பெரிய திறமையா இருப்பாரு, பையன் அதுக்கு அடுத்து கையில் எடுப்பான், அந்த திறமை இருக்காது. பையன் அந்த வியாபார திறமைகள் இருக்காது. ஏன்? அவர் ஹயாத்துள்ள காலத்துல உருவாக்கி இருக்க மாட்டாரு. நம்ம வியாபாரம் எல்லாம் மறைச்சு 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 இப்படியே தானே வியாபாரம். வியாபாரத்தினுடைய திறமைகளை சொல்லிக் கொடுத்த அடுத்த தலைமுறைகளை உருவாக்குறது இல்ல. கல்விக்கான இடங்களை சொல்லிக் கொடுத்த அடுத்த கல்வியாளர்களை உருவாக்குறது இல்ல. இன்னைக்கு அந்த இடத்தை மாற்றார்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. அவன் ஒரு துறைக்கு வந்துட்டான், நாடார பாருங்க. மகாராஷ்டிரால இருந்து வந்து சேட்டுமார்களை பாருங்க. ஒரு துறைக்கு வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த துறையில் அவன் சம்பந்தப்பட்டவர்களையே அந்தந்த இடத்துல அவன் சரியா அடையாளம் காட்டுறான், ட்ரைனிங் பண்றான், அதுக்குன்னு குறிப்பிட்ட செமினார் நடத்துறான், பூரா ஆட்களை வச்சுக்கிறான். என்ன செய்யணும், எங்க சம்பாதிக்கணும், எங்க பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி விற்கணும், கஸ்டமர்கள் சொல்லி கொடுக்கிறான். அவன் கல்வியில பெரிய இடத்துக்கு வந்துட்டான், அல்லது அதிகாரத்துல பெரிய இடத்துக்கு வந்துட்டான், அல்லது கவர்மெண்ட்ல வந்துட்டான். அடுத்த கட்டத்துக்கு கைடன்ஸ் பண்றதுக்கு அவன் தயாரா இருக்கிறான். இந்த சமுதாயத்துல வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லை நமக்கு. ஆனால் திறமையானவர்கள் எல்லாம் இல்லைன்னு தான் சொல்ல முடியாது. திறமையாளர்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அடுத்த கட்ட தலைமுறைகளை உருவாக்க அவன் தயாராக இல்லை. நான் தலைப்புகளை தாண்டி போக விரும்பவில்லை. நான் இங்கே மிக முக்கியமாக சமுதாயத்தினுடைய கவலையை பதிவு செய்கிறேன், அவ்வளவுதான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தொட்ட ஹஜ்ரத் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயினுடைய பரக்கத்தை நீங்கள் எங்கேயும் பார்க்க வேண்டாம். அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், என் வியாபார வெற்றிக்கான காரணம் 4 என்று சொன்னார்கள். அதுல முதல்ல அவங்க சொன்னாங்க, நான் இதுவரைக்கும் கடனுக்காக எந்த பொருளையும் பர்ச்சேஸ் பண்ணதில்லை. ஒரு வியாபாரத்தை இன்னைக்கு அப்படி நம்ம யோசிக்க முடியுமா? ஆமா, அப்படி ஒரு வியாபாரம் நடந்துச்சா? கடனுக்கு எதையுமே வாங்காம, கடனுக்கு நான் எதையுமே கொடுக்காம, பொருளை விலையேற்றத்தை எதிர்பார்த்து பதுக்காம, பொருளுடைய தரத்தை குறைய கஷ்டப்பட்டு சொல்லாம, இந்த நாடு தான் என் வியாபாரத்தினுடைய நிபந்தனைங்கிறான். நான் அப்படித்தான் ஜெயிச்சிருக்கிறேன். அப்படிலாம் ஜெயிக்க முடியுமா நம்ம யோசிக்கிறோம். ஜெயிச்சுட்டாங்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்காக நாம் அமர்ந்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்காக நாம் பிரியத்தோடு இஸ்கோடு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் இந்த கூட்டத்தை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு ஜன்னத்தில் இருக்கிற நசீபை அல்லாஹ். ஆமீன். ஒரு நிமிஷம் தானே
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட ஒரு நிமிஷம் கேட்டுட்டா முடிஞ்சு போச்சு. ரப்பே எனக்காக இப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க, இவங்க அப்படி எனக்கு சொர்க்கத்துக்கு தந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க மாட்டாங்களா? wudu செய்யறதுக்கு தண்ணியை ஊத்துன 10 வயசு புள்ள ரபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு என்னமா வேணும், எனக்காண்டி நீ wudu செய்யறதுக்கு தண்ணி ஊத்துறியே, உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ் அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னah, எனக்கு உங்களோட சொர்க்கத்துல இருக்கணும், அதை மட்டும் தாங்கறேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஒரு 10 வயசு புள்ள, சின்ன புள்ள ரபியா ரலியல்லாஹு உங்களோட சொர்க்கத்துல இருக்கணும், சொர்க்கத்தை கேட்கல, நபி சொர்க்கத்தை கேட்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் உனக்கு நான் வாங்கி தரேன்னு வாக்கு கொடுத்துட்டாங்க. சொர்க்கத்தை வாங்கி தரதுங்கிறது உங்களுக்கும் எனக்கும் பெரிய காரியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பெருசே கிடையாது. அல்லாஹு மோதி, அல்லாஹ் தான் கொடுக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தான் கொடுக்கிறான். கல்வியா இருந்தாலும் அல்லாஹ் தான் கொடுக்கிறான், ரிஸ்காக இருந்தாலும் அல்லாஹ் தான் கொடுக்கிறான், சொர்க்கமாக இருந்தாலும் அல்லாஹ் தான் கொடுக்கிறான். வைணமான காசிம நான் தான் பங்கு வைப்பட்டான். என் வழியாகத்தான் போகும். என்னை தாண்டி நீங்க சொர்க்கத்தை வாங்க முடியாது, என்னை தாண்டி நீங்க ரிஸ்க வாங்க முடியாது, என்னை தாண்டி நீங்க வரக்கத்தை வாங்க முடியாது, என்னை தாண்டி நீங்க வாழ்க்கையை வாங்க முடியாது, என்னை தாண்டி நீங்க வறுமையை வாங்க முடியாது, என்னை தாண்டி நீங்க ஷஃபாஅத் வாங்க முடியாது. கொடுக்கிறவர் அப்பதான் பங்கு வைக்கிறது என் வழியாட்டாங்க. சொல்லலாம் யார் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யார் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? கண்ணி வைக்கிற நேரத்துல நமக்கு சொர்க்கத்தை வாங்கி தந்துருவாங்க. சஹாபாக்கள் ஏன் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே முஸ்லிம்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துல சவால் இருக்குங்க, நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும். இந்த காலகட்டத்தில் என்ன சவால் தெரியுமா? எழுதி வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய காலகட்டம் 1500 வருஷத்தை நம்ம தொட்டுட்டோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாடுறோம். அந்த கொண்டாட்டம்ங்கிறது வெறுமனே கொண்டாட்டம் அல்ல. இனி வரக்கூடிய காலங்களில் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம். என்ன நிரூபிக்கணும் தெரியுமா? ஐ லவ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொல்லிட்டா அதை நிரூபிக்கணும். இந்த உலகத்துல நிரூபிக்கிற காலம் வந்துடுச்சு. தூரம்லாம் கிடையாது. நான் ரசூலுல்லாஹ் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இனி நீங்களும் நானும் கடந்து போக முடியாது. நபி நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கடந்து போக முடியாது. நிரூபிச்சாகணும். இந்த கட்டாயத்துக்கு கொண்டு விட்டாங்களா இல்லையா? ஊப்பில ஐ லவ் முஹம்மது என்பது பல வழக்குகளாக எஃப்ஐஆர் பதிவானது. ஐ லவ் முஹம்மது நான் சொல்லிட்டா 80 வழக்குக்கு மேல ஊப்பில பதிவாச்சு. சோசியல் மீடியா பற்றி எரிஞ்சிச்சு. என்ன சொல்லிட்டாரு? ஐ லவ் முஹம்மது பேனர் வச்சுட்டாங்க. மீலாதுல 1500வது வருஷம், இது 1500வது வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு ஒரு பேனர் வச்சதற்காக கேஸ போட்டாங்க. எஃப்ஐஆருக்கு மேல எஃப்ஐஆர் போட்டாங்க. என்ன சொல்றான்? இது நீ ஐ லவ் முஹம்மதுன்னு சொன்னா உன்னை விட மாட்டேங்கிறான், நீ குற்றவாளின்னு சொன்னான். ஊபி அரசாங்கமே அதிர்ந்து போனது. என்னடா முத்தலாக்க கொண்டு வரணும்னு சொன்னோம், பேசாம இருந்தாங்க. வக்ஃப் சட்டத்தை கொண்டு வந்தோம், பேசாம இருந்தாங்க. என்ஆர்சியை கொண்டு வந்தோம், பேசாம இருந்தாங்க. ஐ லவ் முஹம்மதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்ன உடனே ஊபியே அப்படியே திகழ்ச்சி இளைஞர்கள் இப்படி கொதித்தெழுறாங்க. அப்படியே மகாராஷ்டிரா சுத்தி இருக்கிற எல்லா மாநிலத்திற்கும் இந்த ஐ லவ் முஹம்மதுங்கிற போராட்டம் புரட்சியாக வெடிச்சு. அரண்டு போய் என்ன செஞ்சுட்டான்? அவன் பயந்தது அதுலதான். இப்பதான் விளங்குச்சு இந்த உம்மத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு இருக்கிற தொடர்பு என்னங்கிறத விளங்கணும். உயிரே கொடுத்தாலும் கொடுப்பானது வேற, அவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு கொடுக்க மாட்டாங்கிறத அப்ப என்ன செஞ்சுட்டான்? அதுல கை வச்சா எங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சென்சிட்டிவான பிரச்சனை, எங்களுடைய சென்டிமெண்டான பிரச்சனை. புலமாட்டான், தீ தெரியாது. ஆனா நபிக்கு ஒண்ணுனா வந்து உயிரை கொடுக்க வந்து நிற்பான். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கும் இந்த உம்மத்துக்குமான மானசீகமான உறவு. அது அதை சீண்டி பார்த்தான், அதை உரசி பார்த்தான். இருக்குது பெருமக்களே, நம்ம உள்ளத்துல ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உணர்வு இருக்கும். ஏன்? நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் சொல்லிட்டான், உங்க நபி உங்களுடைய உயிரை விட மேலானவங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், உயிரை விட மேலானவங்க அல்லாஹ் சொல்லிட்டான். அப்படித்தான் நம்ம வச்சிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒன்று வந்தா நமக்கு வரக்கூடிய ரோஷம், கோபம் எங்கிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல வந்து சொன்னாரு, யா ரசூலல்லாஹ் இன்னி உஹிப்புக
நான் உங்களை லவ் பண்றேன், யார சொல்றேன், உங்களை நேசிக்கிறேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். மஹப்பத் வச்சா வெளிப்படுத்தணும். மஹப்பத் வச்சா என்ன செய்யணும்? அன்புங்கிறது மனசுல வைக்கிறது இல்லைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மூமினை நீங்க நேசிச்சீங்கன்னா அதை வெளிப்படுத்துங்க, அவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இது ஒரு சுன்னத். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னத்து மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய சுன்னத். அல்லாஹ்வுடைய சுன்னத்து அதான். எனக்கு முன்னாள் கூட ஹஸரத் அவர்கள் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க இல்லையா, அல்லாஹ் ஒருத்தரை நேசிச்சாங்கன்னா அல்லாஹ் கூப்பிட்டு என்ன செய்வான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு, இவரை நான் நேசிக்கிறேன், நீங்க நேசிக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் மஹப்பத் வச்சா சொல்லுவான். அல்லாஹ் மஹப்பத் வச்சா என்ன செய்வான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு சொல்லுவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மஹப்பத் வந்துட்டா கூப்பிட்டு மலக்குமார்கிட்ட சொல்லுவாங்க. மலக்குமார்கள்ட்ட மஹப்பத் வந்துருச்சுன்னா மலக்குமார்கள் கூப்பிட்டு எல்லா மனிதர்களுடைய கல்விலையும் போட்டுருவாங்க. ஹதீஸ்ல இருக்குதா இல்லை? அந்த ஹதீஸ் நம்ம படிச்சிருக்கோமா இல்லை? அப்ப என்ன அர்த்தம்? இது ஒரு சுன்னத்து. நம்ம மஹப்பத் வச்சா சொல்லணும். இன்னைக்கு நிறைய பேர் அதுல பெரிய அளவுல கஞ்சத்தனம் பண்றோம். எதுல? மிக முக்கியமாக குடும்பத்துல, மனைவியினுடைய தியாகத்துல, மனைவியினுடைய வேலையில. அஹமது ரஹ்மத்துல்லா தங்களுடைய மகனை நிக்காஹ் செய்து அனுப்பி வைக்கும் போது இமாம் அஹமது ரஹ்மத்துல்லா, யாரும் தெரியுதானே? இமாம் அஹமது ரஹ்மத்துல்லா அந்த மாதிரி எல்லாம் ஒரு இமாம் உலகத்தில் பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி எல்லாம் ஒரு இமாம 10 லட்சம் ஹதீஸுகள் மனப்பாடம். அஹமது ரஹ்மத்துல்லா இன்றைக்கும் கூட மக்காவோட ஹரம் ஷரீஃப்ல அவங்களுடைய மதுகபு தான் என்ன செய்யப்படுது? படம். இஸ்லாம் உதயமான இடத்துல அவங்க மதுகபு தான் நிற்குது. 10 லட்சம் ஹதீஸுகள் மனப்பாடம். பக்தாத் மட்டுமல்ல, உலகம் முழுக்க பிரசித்தி பெற்ற இமாம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். ஒரு நாள் ராத்திரி பள்ளிவாசல்ல போய் இஷா தொழுவ போனாங்க. வெளியூருக்கு போற இடத்துல இஷா தொழுதுட்டு பள்ளிவாசல்லே உட்கார்ந்துருந்தாங்க. வெளியூருக்கு போகணும், ராத்திரி நேரம், கொஞ்ச நேரம் நைட்டு தங்கிட்டு போகலாம் பள்ளிவாசல்ல அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படி உட்கார்ந்துருக்கிறாங்க, படுத்துவாங்க. இஷா முடிச்ச உடனே மோதினார் வந்தார். பள்ளி உள்ள உள்பள்ளியை போட்டு போற, வெளியே போங்க அப்படின்னு சொன்னார். அவர் அஹமது ரஹ்மத்துல்லான்னு சொல்லிட்டு அந்த மோதினாருக்கு தெரியாது. சரின்னு சொல்லிட்டு இமாம் அஹமது ரஹ்மத்துல்லா வெளிப்பள்ளியில போய் உட்காந்து கொஞ்ச நேரம் திக்ர் செஞ்சுட்டே இருந்தார். சரி வெளிப்பள்ளியில பார்த்துடலாம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் மோதினார். அந்த பக்கம் வந்தேன். பள்ளியே பூட்ட போற, வெளியே போகணும்னு சொல்லுவேன். இல்லை இன்னைக்கு ராத்திரி இல்லை, இதெல்லாம் யாருக்கும் அளவோடு கிடையாது, இதெல்லாம் தங்குறதுக்கு அளவோடு கிடையாது. சரின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு வாசல்ல போய் உட்கார்ந்துருக்கிறாங்க படிக்கட்டுல. சரி படிக்கட்டுலையாவது உட்கார்ந்து உள்பள்ளி வெளிப்பள்ளி எல்லாம் கூட்டிட்டு அந்த மோதினார் வெளியே வந்தார். வாசல்லாம் உட்கார கூடாது, நான் வெளிக்கேட்ட போட்ட போறேன், வெளியே போகணும். ராத்திரி படுத்துட்டு காலையில போயிடுறேன். கடைசி வரைக்கும் தான் அஹமது ரஹ்மத்துல்லான்னு சொல்லல. கழுத்தை பிடிச்சி கொண்டு போய் தரன்னு இழுத்து வெளியே கொண்டு விட்டுட்டு அந்த கூட்டிட்டு போயிட்டான். ஏத்தமா ஒரு ரொட்டி கடை. இமாம் அஹமது ரஹ்மத்துல்லா அந்த ரொட்டி கடைக்காரர்கிட்ட போயிட்டு, நான் வெளியூர் ரொம்ப தூரத்துல போகணும், ராத்திரி நேரம், தங்கிட்டு கொஞ்சம் படுக்க இடம் தருவீங்களா? இந்த படுக்கிறத பத்தி பிரச்சனை இல்லைங்க, சின்ன இடம் இருக்குது, நீங்க படுத்துக்கங்க. அவர் ரொட்டி சொல்ற, டாக்டர் கூட வேலை பார்ப்பேன், அது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்காத தூக்கத்துக்கு? இல்லை பரவாயில்லை, நான் ஓரத்துல படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அஹமது ரஹ்மத்துல்லா அந்த ஓரத்துல படுத்துட்டாங்க. படுத்துட்டே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஆள் ரொட்டி குழைக்கிறான், மாவு குழைச்சிட்டு இருக்கிறான், ரொட்டியை போடுறான். ஆனா கை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது, நாவோட தஸ்பீஹ் ஓடிக்கிட்டே இருக்கு. கை வேலை செய்து நாவோட தஸ்பீஹ் போடும். ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. ஒரு நிமிஷம் கூட அந்த ஆள் கேட்டாங்க, என்ன செய்றீங்க? இல்லை, என் வாழ்க்கையில எந்த நிமிஷமும் நான் திக்ர் இல்லாம இருக்க மாட்டேன், அப்படி பழகிடுச்சு. வேலை நடந்துகிட்டு இருந்தாலும் நான் ஒரு திக்ர் போயிட்டே இருக்கும். இந்த அளவுக்கு திக்ர்ல, அல்லாஹ்வுடைய திக்ர்ல நீங்க இருக்கிறீங்களே, இதனுடைய பலன்கள் சொல்லி எதையாவது அனுபவிச்சிருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, ஏன் அனுபவிக்கல? வாழ்நாள்ல இதுவரைக்கும் நான் கேட்ட எந்த துவாவையும் அல்லாஹ் எனக்கு கபூலாக்கி தராம இருந்ததில்லை. இப்படி யாராவது நானும் நீங்களும் சொல்ல முடியுமா? நான் கேட்ட துவா எந்த துவாவும் கபூலாகாம இருந்தது. ஆனா ஒரே ஒரு துவாவை தவிர எல்லா துவாவும், ஒரே ஒரு துவாவும் கபூலாகல. ஆனா இன்ஷா அல்லாஹ் கபூலாகினா உலகமே பெருசா பேசுற அந்த அஹமது இப்னு ஹம்பலை நான் பார்க்கணும்னு அல்லாஹ்ட்ட கேட்டிருக்கிறேன். அந்த ஒரு துவா மட்டும் தான் கபூலாகல. இன்ஷா அல்லாஹ் கபூலாகும். அஹமது ரஹ்மத்துல்லா சொன்னாங்க, உன் துவாவினுடைய பிரதிபலிப்பு அஹமது இப்னு ஹம்பல் அல்லாஹ் கூட்டு வர்றப்பா கருத்து பிடிச்சி உன் கடைக்குள்ள தள்ளி இருக்கிறான் அப்படின்னு. இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் மௌத்தா போகிற பொழுது
உலகத்தில் யாருக்கும் இவ்வளவு பெரிய கூட்டம் இருந்ததில்லை. 25 லட்சம் பேர்கள் ஜனாசால கலந்து, ரெக்கார்டு பிரேக்குங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் ரெக்கார்டு. அதை இதுவரைக்கும் முடிச்சதே கிடையாது. 25 லட்சம் பேர் கலந்துகிட்ட ஒரே ஜனாசா இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ் ஒரே ஜனாசா. 40 பேர் கலந்துகிட்டார், எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருக்கும். 25 லட்சம் பேர், 40 பேர் கலந்து ஒரு முஸ்லிமுக்காக ஜனாசால கலந்து துவா செஞ்சா அல்லாஹ் அவங்களுடைய ஷஃபாஅத்தை கொண்டு அந்த மையத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். ஹதீஸ்ல வருது இல்லையா? அவ்வளவு பெரிய இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அளவு கடந்த மஹப்பத். பெருமக்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கிற அந்த முஹப்பத், அந்த அன்பு, அந்த நேசம், இன்னி உஹிப்புக். அமர் ரஹ்மத்துல்லாஹ் தங்களுடைய மகனை நிக்காஹ் செய்ய அனுப்பி வைக்கும் போதே மகன்கிட்ட ஒரு 10 உபதேசம் செஞ்சாங்களாம். உண்மையில அந்த 10 உபதேசத்தை நீங்க வேற தனிப்பட்ட முறையில வேற ஒரு குடும்ப கவுன்சிலிங் அல்லது குடும்பவியல் சம்பந்தமான இதாக இருந்தால் அந்த 10ஐயும் சொல்லலாம். ஆனா அதுக்கான இது கிடையாதுங்கிறதுனால நான் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ் சொன்ன ஒன்னே மட்டும் நான் முதல் உபதேசத்தை நான் சொல்றேன். நிக்காஹ் செஞ்சு அனுப்பும்போது சொன்னாங்களா, ஃபஇன்னன் நிஸாஅ யுஹிப்புன அத்-தஸ்ரீஹ பில் ஹுப். பெண்கள்கிட்ட ஒரு சுபாவம் இருக்குது மகனே, பெண்கள் மஹப்பத்தாக இருந்தா மட்டும் போதாது, அந்த மஹப்பத்தாக இருக்கிறங்கிறத உன் நாவோட நீ வெளிப்படுத்தணும். அதை விரும்புவார். இன்னைக்கு உள்ள குடும்பங்கள்ல வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு இதுதான் காரணம். அவர் அன்பு வைக்கலையா, அன்பெல்லாம் இருக்கும். மஹப்பத் இல்லையா, மஹப்பத்லாம் இருக்கும். ஆனா ஒரு வார்த்தை வாயால சொல்லிட மாட்டார். நீ இன்னைக்கு வச்ச உணவு நல்லா இருக்குது, நீ செஞ்சது இது நல்லா இருக்குது. நான் உன்னை அன்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா ஆயிஷா அம்மாட்ட, ஆயிஷா சொர்க்கத்திலேயும் நீ தான் என் மனைவின்னு அல்லாஹ் எப்ப சொன்னானோ அந்த நிமிஷத்திலிருந்து என் ரூஹ் போனாலும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு மனைவி கிட்ட இப்படி அன்பு வெளிப்படுத்த முடியுமாங்க? வெளிப்படுத்தணும் தான் சொல்றேன். இந்த கௌரவம், இதுல என்ன கௌரவம் இருக்குது, இதுல என்ன மரியாதை இருக்குது? வீட்டுக்குள்ள வருகிற பொழுது செருப்பை கலட்டும் போது நம்முடைய பொறுப்பை சேர்த்து தான் கலட்டிட்டு உள்ள போகும். நான் பெரிய டாக்டர், நான் பெரிய இன்ஜினியர், இப்படி பதம் பார்க்கறதுனால தான் குடும்பம் பதமாயிடும். கௌரவங்களை எங்க இது பண்ணக்கூடாது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்னமின் அஹப்பிர் ரிஜால், அல்லாஹ்வுக்கு பிரியமான ஆள் யார் தெரியுமா? இதா தஹல பைத்தஹு ஃபரிஹத் ஸௌஜத்து வஅலாது. அவர் வீட்ல நுழையும் போது மனைவியும் மக்களும் தான் பக்கத்துல வந்து சந்தோஷமா பேசணும். வீட்டை இப்படி வச்சிருந்தாருன்னா இவர் அல்லாஹ்வுக்கு பிரியமான ஆளுன்னா. வீடு ஒண்ணு ராணுவ கேம்ப் கிடையாது. சில சனி ஞாயிறுலாம் வந்துட்டான்னா அந்த அம்மா கூப்பிட்டு சொல்லணும், ஏய் நீங்க அவர் வீட்டுல இருப்பார் அந்த ஆளு, நீங்க என்ன செஞ்சிடாத, அவருக்கு டென்ஷன் ஆக்கிறாத, அவர் எப்பவுமே டென்ஷனா தான் இருப்பாரு. இவர் நினைச்சுக்கிட்டாரு இது பெருமைன்னு நினைச்சுக்கிட்டாரு. இன்னமின் அஷர்ரிர் ரிஜால் ஸல்லல்லாஹு அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்காத ஆள் யார் தெரியுமா? இதா தஹல பைத்தஹு, இவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா இஹ்தம்மத் ஸௌஜத்து, மனைவிக்கு கவலை வந்துடும். வஹர்ப அவுலாது, பிள்ளைங்க எல்லாம் பக்கத்துலயே வரமாட்டாங்க, தூரமாவே தான் இருப்பாங்க. பாப்பா பக்கத்துல வரணும்னு வரமாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவார் பிள்ளைங்கள்ட்ட. வீட ராணுவ கேப்பா வீட வெளியெல்லாம் என்னத்தை பேசினாலும் விட்டு கொடுத்துட்டு வந்துருவாரு. பெரிய தியாகி மாதிரி சரி ஓகே இறங்கி போயிடுவாரு. ஆனா இவர் கௌரவத்தை போட்டு பார்க்கிற இடம் எங்க? வீடுதான். வீட்டுல அந்த அம்மா ஒன்று சொல்லிட்டுன்னா போட்டு பார்த்துருவாரு. எப்படி என்ன பார்த்து நடுராத்திரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வீடு ஒரு 8க்கு 10 தான் இருக்கும். 8க்கு 10 தான் இருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வீடு. ஆயிஷா அம்மாவோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வீடு ரொம்ப சின்ன வீடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்கன்னு சொல்லி சொன்னா காலை மடக்குனா தான் சஜ்தா செய்ய முடியும். ஆயிஷா அம்மா படுத்து தூங்கிட்டு சின்ன வீடு தான். அந்த வீட்டுல தான் இவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. தஹஜ்ஜுக்கு எழுந்திருக்கும் போது இப்படி ஒரு கணவரை உலகத்துல நீங்க காட்டுங்க. தஹஜ்ஜுக்கு எழுந்திருக்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா தஈனி ஆயிஷா அகூமு ரப்பி, என் ரப்ப நான் வணங்க போறேன், நீ எனக்கு அனுமதி தருவியான்னு கேட்டாங்க. என் ரப்ப நான் வணங்கணும், எனக்கு நீ அனுமதி தருவியா? ஆயிஷா அம்மா சொன்னாங்களா, உஹிப்பு குர்பக வ ஊசிரு ஹவாக, உங்கள் நெருக்கம் எனக்கு பிடிக்கும், அதை விடவும் உங்கள் விருப்பம் பிடிக்கும். இவ்வளவு தத்துவமாக கவிதையாக
ஒரு ரொமான்ஸான வாழ்க்கைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா வாழ்ந்த வாழ்க்கை இவ்வளவு அந்யோன்யத்தை உலகத்துல பார்க்க முடியாது. இவ்வளவு கவிதையாக வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள நுழையும் போதெல்லாம் நான் கவிதையோடு தான் வரவேற்பேன். கவிதையோடு தான் வரவேற்பேன். தி ஷம்சுன் வலில் ஆஃபாக் ஷம்சுன். உலகத்திற்கு ஒரு சூரியன் உண்டு, எனக்கும் ஒரு சூரியன் உண்டு. உலகத்து சூரியன் பகலில் உதிக்கும், என் சூரியன் இரவிலே உதிக்கும் என்று சொன்னார். ஒவ்வொரு நாளும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே நுழைகிற பொழுது நான் கவிதையோடு தான் வரவேற்பேன். என்ன வாழ்க்கைங்க குடும்ப வாழ்க்கை. உலகத்துல முஸ்லிம்களுக்கு யாரும் குடும்ப வாழ்க்கையை கவுன்சிலிங் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லைங்க. எங்க உயிரிலும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பெரிய கவுன்சிலிங் இருக்கு குடும்ப வாழ்க்கை. ஆச்சரியங்கள் பொற்புதையங்களாக நிறைந்து கிடக்கிறது. குடும்பமா, அரசியலா, அதிகாரமா, ஆன்மீகமா, சமூகமா, எந்த துறை வேண்டும், வியாபாரமா, எல்லா துறைகளிலும் உலகத்துல சமூகத்துல ஜெயிச்சுட்டு வந்துடலாம். குடும்பத்துல ஜெயிக்கிறவங்க ரொம்ப கம்மி. குடும்பத்துல ஜெயிக்கிறவங்க ரொம்ப கம்மி. 50களில் நடந்த ஒரு முஸ்லிம் வீட்டினுடைய திருமணத்துல கலந்து கொண்டு பல பேர்கள், கட்சி தலைவர்கள் எல்லாம் பேசினார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று பேசினாங்க. கடைசியா கவியரசர் வந்து பேசினார் ஒரு முஸ்லிம் குடும்பத்தினுடைய கல்யாணத்துல. அவர் பேசும்போது சொன்னார், எல்லாருமே கணவன் மனைவி எப்படி வாழணுங்கிறத நகமும் சதையுமா வாழுங்க, வாழும் நிலவுமா வாழுங்க, அப்படி இப்படி நிறைய காலம் சொன்னார். ஆனா யாருமே நானும் என் மனைவி வாழ்ந்த மாதிரி வாழுங்க யாருமே சொல்லலைங்க வந்து சொன்ன தலைவர்கள். அப்படி சொல்வதற்கு உலகத்துல ஒரே தலைவர் உங்க நபிக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய பேர்கள் குடும்பத்தில் தோற்று போனார்கள். புத்தருக்கு மரத்தடியில் ஞானம் கிடைத்த பொழுது அவர் அப்படியே குடும்பம் பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. உங்க நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஹிரா மலையில் ஞானம் கிடைத்த பொழுது மனைவி கதீஜா அம்மாவை தான் தேடி வந்தார். குடும்பத்தை இவ்வளவு அழகா சொன்னவர்கள், அழகாக வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து காட்டி ஜெயிச்சவங்க, சாக்ரட்டிஸில் இருந்து உலகத்தில் எத்தனையோ பேர்கள். என் ஜனாசா இறந்து போயிட்டா என் மனைவி வீட்டை கூட காட்டாதுன்னு சொல்லிட்டு செத்து போன தலைவர்கள் எல்லாம் உண்டு. ஆனா அவனையெல்லாம் இன்னைக்கு உலகம் பெருசா கொண்டாடுது. அவன் குடும்பத்துல தோத்தவன், ஒரு துறையில ஜெயிச்சிருப்பான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்ட துறைகள் எல்லாம் தொடங்கினார். ஆச்சரியம் தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டது தானே, எதுதான் உங்க நபியினுடைய வாழ்க்கையில் ஆச்சரியம் இல்லை? எந்த ஆச்சரியத்தை சொல்ல முடியும்? அஃபலா தக்ரவுனல் குர்ஆன், குர்ஆனை நீங்க ஓதுறது இல்லையா? உங்க நபியும் குர்ஆனும் வேறு கிடையாது. குர்ஆன் போர்க்களம் குறித்து பேசினால் உங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்தில் இருக்கிறார்கள். யா அய்யுஹல் முஸம்மில் என்று குர்ஆன் போர்வை குறித்து பேசினால் எங்கள் பெருமானார் போர்வை கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்தால் வஹி மக்காவிற்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்தால் வஹி மதீனாவிற்கு. மதீனாவில் எங்கள் உயிரினும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த 10 வருஷம் மக்காவுக்கு வஹி இல்லை. மக்காவில் இருந்த 13 வருஷம் மதீனாவுக்கு வஹி கிடையாது. குர்ஆனுடைய கிப்லா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய கிப்லா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எது ஆச்சரியம் இல்லை. ஐஷா ரலியல்லாஹு குர்ஆனை நீங்க ஓதுனது இல்லையா? குர்ஆனை நீங்க படிச்சது இல்லையா? எத்தனை குணங்கள் அதுல நீங்க படிச்சிருப்பீங்க? குர்ஆன் அரசியலை சொல்லி தருது, ஆன்மீகத்தை சொல்லி தருது. ஜாமிஉல் உலூமி வல் ஹிகம். குர்ஆன்ங்கிறது என்னங்க? எல்லா இல்முகளையும் வச்சிருக்கிற, சேர்த்து வச்சிருக்கிற பொக்கிஷம். அது சீரத், இது சூரத். குர்ஆன்ங்கிறது சீரத், வரலாறு, இது வடிவமான வாழ்க்கை. உலகத்தில் குடும்ப வாழ்க்கையில் அற்புதமாக ஜெயித்தார். மனைவிமார்கள் இடத்துல வென்றெடுத்தார்கள். உலகத்தில் கணவன் மனைவியினுடைய உறவை இவ்வளவு அழகாக சொன்னவர்கள். மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வாழ்நாளுடைய கடைசி தருணம் சக்கராத்தில் படுத்திருக்கிற பொழுது பக்கத்தில் இருந்த மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாட்ட, எனக்கு குளிர் அடிக்குது, வாப்பாட்ட போய் போர்த்துறதுக்கு போர்வை வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைத்த பொழுது மகள் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல போய் கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் கதீஜாவுக்கா இந்த நிலை? இந்த தீனுக்காக என் கதீஜா கொடுத்த விலை உலகத்துல யாருமே கொடுக்கலையே. என் கதீஜாவினுடைய கடைசி காலம் ஒரு போர்வை கூட இல்லையா?
கதீஜா அம்மா கொடுத்த தொகை அன்னைக்கு எழுதுறாங்க 140 கோடி டாலர் எழுதுறாங்க. இன்றைய மதிப்புல அவ்வளவு பெரிய காசு. இன்றைக்கும் கூட நீங்க மக்காவுக்கு போனா கிளாக் டவர் அப்படி அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு மக்காவில் எந்த பகுதியில் போனாலும் இன்னைக்கு கிளாக் டவர் தான் அதனுடைய ஐடென்டிஃபை அடையாளமாக மாறி இருக்கு. கிளாக் டவர்ங்கிறது என்னதுங்க? கதீஜா அம்மா ரலியல்லாஹுடைய வீடு தான், நம்மளுடைய வீடு. உலகத்துல அவங்க செஞ்ச தியாகத்தையும் சேவையையும் அண்ணாந்து தான் பார்க்கணுங்கிறதுக்கு அப்படி கட்டி வச்சிருக்கிறாங்க. கதீஜாவிற்கு மரண நேரத்தில் போர்த்துவதற்கு ஒரு போர்வை கூட இல்லையா? தாங்கள் கெட்டிருந்த தலப்பாகை அவிழ்த்து கொடுத்து இதை உன் தாயை கொண்டு போர்த்திவிடு என்று சொன்னார்கள். அதை போர்த்தியும் குளிர் நடுக்கம் நிற்கவில்லை. மகளிடத்தில் சொன்னார்கள், மகளே நான் எழுந்திருக்கணும், என்னை எழுந்து நிற்க வைப்பியா? மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அம்மா உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கம்மா, நான் செய்யறேன், நீங்க ஏம்மா எழுந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை இல்லை, என் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் கரம் பிடித்த நாளிலிருந்து அவர்களின் வீட்டிற்குள் வருகிற பொழுது நான் நின்றுதான் வரவேற்றிருக்கிறேன். ஒரு நாள் கூட என் கண்மணி வரும்போது நான் வீட்டில் உட்கார்ந்து வரவேற்றது கிடையாது. நான் எழுந்திருச்சு நிப்ப மகளே, இதோ 60 அடி தூரத்தில் என் உயிரிலும் மேலான கண்மணி வருகிறார்கள் என்பதை அவர்களின் கஸ்தூரி வாசனை எனக்கு சொல்கிறது என்று சொன்னார். ஒரு கரத்தை சுவற்றிலும் மறு கரத்தை தன் மகளின் தோல் புஜத்திலையும் பிடித்துக் கொண்டு எழுந்து நிற்கிறார்கள். இதோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வந்தார்கள். தன் மனைவியை ஆரத்தலை வழியிலே படுக்க வைத்து, கதீஜா இந்த நிலையிலும் ஏன் நீங்க இப்படி எழுந்திருச்சு நிற்கிறீங்க என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தால் சொல்லுங்களேன். மரண தருவாயில மடியில படுக்க வைத்த மனைவியிடம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது, உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குதா? இதுவரை நீங்கள் ஆசைப்பட்டு எங்கிட்ட ஒண்ணுமே கேட்டதில்லையே, ஆசை இருந்தால் சொல்லுங்களேன். இதுவரை உதடுகள் திறக்காத எங்கள் கதீஜா அம்மாவினுடைய உதடுகள் சக்கராத்தில் திறந்தன. இதையே நான் அழுத்தம் கொடுத்து சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலம், குழந்தைகளுடைய கல்வி, குறிப்பாக பெண் குழந்தைகளுடைய விஷயம், மார்க்க கல்வி, இதுவெல்லாம் எவ்வளவு அவசியம் என்பதை நிறைய தாய்மார்களும் பெற்றோர்களும் வந்திருப்பீர்கள் என்ற புரிந்துணர்வோடு நான் இதை சொல்கிறேன். இந்த செய்தி நீங்க அழுத்தமாக கவனத்தில் வைக்கணும். தாய்மார்களை ஆசை இருக்குதான் கேட்ட பொழுது கதீஜா அம்மாவினுடைய உதடுகள் திறந்து சொன்னார்கள், என் வாழ்க்கையில் 3 ஆசை மட்டும்தான், அதை மட்டும் எனக்கு நிறைவேற்றிக் கொடுங்கள் என்று சொன்ன பொழுது என்ன ஆசைன்னு கேட்டாங்க. நான் கண் மூடுவதற்குள் அல்லாஹ் என் பாவத்தை மன்னிக்க வேண்டும். இது என் முதல் ஆசை. முதல் ஆசை மஃபிரத். என்னுடைய 2வது ஆசை, நான் மௌத்தானால் எனக்கு கஃன் துணி உங்கள் ஆடையாக இருக்கும். உங்க உடையில, உங்க ஆடையில தான் என்ன கஃன் செய்யணும். யாரும் சொல்லுங்க. அனஸ் ரலியல்லாஹு வஃபாத் ஆகும்போது வசியத் பண்ணாங்க, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முபாரக்கான சில நகங்களை வைத்திருக்கிறேன், நான் மௌத்தானா அந்த நகங்களை என் கண்ணில் வச்சு நீங்க கஃன் செய்யணும் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முடியை வச்சிருந்த காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், எனக்கு 2 முடியை கண்ணில் வைக்க, ஒரு முடியை நாவுல வைங்கன்னு சொல்லி நான் அடக்கும் போதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முபாரக்கான உடல்களில் இருந்து கிடைத்த அந்த வாக்கியங்களை வாழ்நாள் முழுக்க பொக்கிஷங்களாக பாதுகாத்து தங்களுடைய கபர் வரைக்கும் கொண்டு போனாங்க. நமக்கு பெரிய வாக்கியம். கதீஜா அம்மா கேட்டாங்க, உங்க ஆடையை என்ன கஃன் செய்வீங்களான்னு கேட்டாங்க. ஆடையில கஃன் செய்வீங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு மூத்தா போகும்போது என்னை குளிப்பாட்டுறதே என் மனைவி தான் சொல்லி வசியத் பண்ணாங்க. ஏன்? என் கல்புல நெருக்கமாக இருக்கிறது என் மனைவி. உலகத்துல அன்பு வைக்கிறது முக்கியம் இல்லை பெருமக்களே, அந்த அன்பை வெளிப்படுத்தணும். அது சுன்னத்து. அன்பை வெளிப்படுத்தணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது ஆசை என்னன்னு கேட்டாங்க. கதீஜா அம்மா சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு 4 பொம்பளை பிள்ளைய கொடுத்தான், அல்லாஹ் எனக்கு 4 பெண் மக்களை கொடுத்தான், ஆம்பளை பிள்ளைய அல்லாஹ் தந்தான், சின்ன வயசுல மூத்தாயிட்டாங்க. ஆனா பொம்பளை பிள்ளைகள் அல்லாஹ் எனக்கு ஆயுளோடு தந்தான். 4 பிள்ளைகள், 4 பிள்ளைகள்ல 3 பொம்பளை பிள்ளைகளை நல்லபடியா வளர்த்து ஆளாக்கி நான் கரை சேர்த்து விட்டுட்டேன். கல்யாணம் முடிச்சு கல்வியை கொடுத்தேன், ஒழுக்கத்தை கொடுத்தேன், என் பிள்ளைக்கு எல்லாமே கொடுத்துட்டேன். ஆனா என் பிள்ளை ஃபாத்திமா ஒண்ணுமே எனக்கு வாய்ப்பு இல்லாம போச்சே, அதை நினைச்சுதான் கவலைப்படுறேன். என் பிள்ளை ஃபாத்திமாவை வளர்க்கணுமே,
தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக என் புள்ள ஃபாத்திமாவை ரலியல்லாஹு நீங்க வளர்த்து ஒரு பொம்பளை பிள்ளையை எப்படி வளர்க்கணுங்கிறதுக்கு என் பிள்ளையை நீங்க உதாரணமாக ஆக்குங்கன்னு சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை முழுக்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வளர்த்தார்கள். ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தாங்க. எவ்வளவு தூரம் ஒழுக்கம் தெரியுமா? ஒரு 8-9 வயசு இருக்கும் போது கையை பிடிச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சிட்டு வரும்போது சுற்றிலும் அபூஜஹில் போன்ற எதிரிகள் இருக்கிற, காஃபிர்கள் அந்நியர்கள் இருக்கிற சபையை கடந்து செல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஃபாத்திமா சம்மிரி நஹரகி, அந்நியர்கள் இருக்கிறாங்கம்மா, உன் கழுத்து எலும்பு தெரியுதுமா, நீ ஸ்காஃப வச்சு மூடு அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை வயசு பிள்ளைக்குங்க? 9 வயசு பொம்பளை பிள்ளைக்கு. ஒரு பெண் குழந்தைக்கு முதல்ல நம்ம என்ன கொடுக்கணும்? ஹயாவை கொடுங்க, வெட்கத்தை கொடுங்க. அந்நியர்களுக்கு மத்தியில எப்படி, சமூகத்துல எப்படி இன்னைக்கு பொம்பளை பிள்ளைகளை வளர்க்கிறது சவாலா இருக்குது. ஸ்கூல்கள்ல, காலேஜ்கள்ல, யூனிவர்சிட்டிகள்ல, சமூக இடங்கள்ல பிள்ளைங்க போயிட்டு வர்றதுங்கிறது பெற்றோர்களுக்கு திக்கிட்டு இருக்குது. குர்ஆன் சொல்லி கொடுக்குது, பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டா பொம்பளை பிள்ளைங்க என்ன துஆ செய்யணும், வெளியே அனுப்பும் போது என்ன துஆ, எத்தனை பேருக்கு தெரியும்? சூரா ஆல இம்ரான் ஒரு சூரா. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா மரியம் பெற்றவுடனே ஓதுன துஆ, இன்னி உஈதுஹா பிக்க வ ذُرِّيَّتَهَا மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அல்லாஹ், என் புள்ள மரியமையும் அதனுடைய சந்ததியை நீ பாதுகாத்துறவங்கள பாதுகாப்பு தேடுறேன். பிள்ளைய வீட்டில இருந்து வெளியே அனுப்பும் போது இந்த துஆவை ஓதி அனுப்புங்க. பொம்பளை பிள்ளைங்களை, ஆம்பளை பிள்ளைகளுக்கு சவாலான காலகட்டம். பொம்பளை பிள்ளைகளை வளர்க்கிறது சுற்றிலும் ஷைத்தானிய பார்வைகள், ஷைத்தானிய தொடர்புகள். உரிய பாதுகாப்பு கொடுக்க தவறி விடுகிறோம், கண்காணிக்க தவறி விடுகிறோம். பெற்றோர்களாக நம்முடைய கடமைகளை சரியா செய்தோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லுவார்கள், அர்-ரஜுலு, ஒரு ஆண் அவன் குடும்பத்துக்கு பொறுப்புதாரி, ராஹின் அலா அஹ்லிஹி, ஒரு பெண் அவள் வீட்டுக்கு பொறுப்புதாரி. அது என்னங்க ரெண்டு வித்தியாசமா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவி பத்தி சொல்லும்போது வீட்டுக்கு பொறுப்புங்கிறாங்க, கணவனை பத்தி சொல்லும்போது அவர் குடும்பத்துக்கு பொறுப்புங்கிறாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு புள்ளைய வெளியே காலேஜுக்கு ஸ்கூலுக்கு நம்ம அனுப்பிட்டேன்னு சொன்னா அந்த புள்ள வெளியே போயிட்டு திரும்ப வீடு வர வரைக்கும் உள்ள கண்காணிப்பும் கவனிப்பும் தந்தையினுடைய பொறுப்பு. அவர் கண்காணிக்கும், பாதுகாப்பு உத்தரவாதப்படுது. வீட்டுக்கு வந்துட்டா வீட்டில இருந்து மறுபடியும் வெளியே போகிற வரைக்கும் உள்ள காலகட்டங்கள் தாய் அவர் மேல கண்காணிப்பு வச்சிருக்க. என்ன படிக்கிறான், என்ன பார்க்கிறான், என்ன செய்யறான், இவன் என்ன சோசியல் மீடியால இருக்கிறான், இன்ஸ்டாகிராம்ல யாரோட தொடர்புல இருக்கிறான், என்ன மெசேஜ் பண்றான், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வட்டம் என்ன, எதையாவது ஃபாலோ பண்றோமா, நம்ம கண்காணிக்கிறோமா? ஹதீஸ்ல ராயி வருதா? என்ன ராயினா என்னங்க? ராயத்துனா என்ன? ஆடு மேய விட்டுட்டு ஓநாய் வந்து அடிச்சிடக்கூடாதுன்னு எவ்வளவு கவனமா இருப்பான். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை போட்டு சொல்றாங்க, படிக்க வச்சுட்டா போதுமா? எந்த கல்லூரி இன்னைக்கு பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கொடுக்குது? கல்வி மட்டும் கொடுக்குது, அது ஒழுக்கம் இல்லாத கல்வி, அது மட்டமானது, அது ஒரு பிரயோஜனம் கிடையாது. படிக்க வைக்க வேண்டாம்னு சொல்லல, டிகிரி வாங்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா உங்க பிள்ளைகள் குர்ஆனை சார்ந்த, மார்க்கம் சார்ந்த, தீன் சார்ந்த கல்வியோடு அட்டாச் பண்ணுங்க. உங்களோட பிள்ளைங்களுக்கு மிக குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளையை கூட்டு போகும்போது 9 வயசுல பிள்ளையினுடைய வெட்கத்தை பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த 9 வயசுல 8 வயசுல பிள்ளைக்கு வெட்கத்தை நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா மௌத் வரைக்கும் அந்த வெட்கம் அந்த பிள்ளைய பாதுகாக்கும். மௌத்தா போகும்போது கூட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு வசியத் பண்ணிட்டு போனாங்களாம். என்ன தெரியுமா? ரொம்ப வயசுலாம் கிடையாதுங்க, ஃபாத்திமாவுக்கு வயசு 28 வயசுல மௌத். என் ஜனாசாவினுடைய கஃபனை கூட அந்நிய ஆண்கள் பார்க்கக்கூடாது. என்னுடைய ஜனாசாவினுடைய கஃபனை கூட என்ன செய்யக்கூடாது? கஃபன் துணி கூட அந்நிய ஆண் பார்வையில் படக்கூடாது. இதை வசியத் பண்ணது யாரு? ஃபாத்திமா. உலகத்திலேயே முதல்ல ஜனாசாவை சுந்தூக்கு பெட்டிக்குள்ள வச்சு மூடி கொண்டு வந்த ஜனாசா ஃபாத்திமா ரலியல்லாஹு. ஜனாசா தொழுகையில கலந்துக்கிட்டது வெறும் 18 பேர், குடும்பத்துக்காரங்க மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. அந்நிய ஆண்களுக்கு சொல்லப்படுது, யாருக்குமே சொல்லப்படுது. ஏன்? அந்த அளவுக்கு வெட்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்த மகள் வெட்க உணர்வில், ஒழுக்க உணர்வில்,
இதையெல்லாம் தாண்டி கல்வியில் ஒரு டாக்டராக வளர்த்தாங்க சொல்லலாம். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு மருத்துவருங்க, டாக்டருங்க. மருத்துவத்துறையில படிக்க வச்ச தங்களுடைய மகளை ஒழுக்கத்திலையும் சிறந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நிறைய பேச வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை